வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, ப்ளவுஸுக்கு நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைப்பிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நார்மல் பைப்பிங் இருக்குது, த்ரெட் பைப்பிங் இருக்குது. நார்மல் பைப்பிங்லேயே 2 விதமான மெத்தடில் தைக்கிறதுக்கு இந்த சேனல்லேயே சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுவும் த்ரெட் பைப்பிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, த்ரெட் பைப்பிங்லேயும் சிங்கிளாகவும் இருக்குது, டபுளாகவும் இருக்குது. நார்மல் பைப்பிங்லேயே நம்ம டபுள் பைப்பிங் நம்ம எப்படி மெல்லிஸாக தைக்கிறது அப்படிங்கிறது தான். அதுவும் ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணி பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி பைப்பிங் பண்ண சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது பேக் சைடு லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கும் மேலே மெயின் கிளாத் வைக்கலாம். 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். மெயின் கிளாத்தில் ராங் சைடு மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறேன். நெக்கு பகுதியில் தைச்சு அதை அப்படியே நம்ம திருப்பி தைக்க போகிறோம். எப்போதும் போல் 1/4 இன்ச் இடைவெளி விட்டு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். நெக்கை சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. நெக்கு பகுதியில் நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இந்த கிளாத்தை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. நல்லா 2 கிளாத்தையும் வெளிப்பக்கமாக இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இப்போ நெக்கு எட்ஜில் ஒரு தையல் தைச்சிட்டு பைப்பிங் பண்ணும்போது பைப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நெக்கு பகுதியில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்குங்க. நெக்கு பகுதியில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கும்போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பேக் சைடில் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து எல்லாம் அப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு லைனிங் கிளாத்தும் ஒரு மெயின் கிளாத்தையும் சேர்த்து நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். 2 பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறம் நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்குங்க. 1/4 இன்ச் இடைவெளி விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஒரு பக்கம் நெக்கு பகுதி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. நெக்கு பகுதியில் கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. 2 பக்கத்துக்குமே நெக்கு பகுதி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி நெக்கு பகுதியில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேக் சைடில் தச்சு வச்சுருக்கிறோம் நெக்கு பகுதியில், அதை அப்படியே இதுக்கு மேலே வைக்கலாம். பேக் சைடில் கிளாத்து வந்து மெயின் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறேன். 2 பக்கமும் அந்த மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத் பக்கமாக லைனிங் கிளாத் பட்டிருக்கு. அதுக்கும் மேலே ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த மேல் பக்க கிளாத் இருக்குது பாருங்கள், அதை அந்த நெக்கு பகுதியில் 2 பீஸும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இதை அதுக்கு மேலே இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு ஷோல்டர் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்தில் நெக்கு பகுதி தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் நல்லா அந்த எண்டு வரைக்கும் பேக் சைடு கிளாத்து அந்த நெக்கு பகுதி வரணும். நல்லா கரெக்டாக அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு கை வச்சு பிடிச்சிட்டு இந்த லைனிங் கிளாத்தை அப்படி திருப்பி விட்டுட்டு ஒரு பகுதி அந்த பக்கம் நெக்கு பகுதியில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. கிளாத் விலகி வராமல் இருக்கிறதுக்காக ஷோல்டர் பகுதியில் எப்போதும் போல் தையலுக்குள்ள பகுதியை விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. 2 பக்கமும் அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் நெக்கு பகுதியில் இந்த கார்னர் பகுதி இருக்குது பாருங்கள், அந்த சைடில் இந்த கிராஸில் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்து இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுக்கும்போது நல்லா திரும்பி கொடுக்கும். ஏன்னா உள்ளுக்கு வந்து அந்த கிளாத்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கும்போது
திருப்புறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தைக்கும்போது இந்த ஷோல்டர் நல்லா உள்பக்கமாக கவர் ஆகி அந்த நூல்களைகள்லாம் உள்பக்கமாக போகும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ நெக்கு பகுதி ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தும் மேல் பக்க கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ நெக்கு பகுதியில் இந்த எட்ஜில் ஒரு தையல் ஷோல்டர் பகுதி வரை தைச்சி விட்டுட்டு 2 கிளாத்தையும் ஜாயிண்ட் ஆக்குங்க. நெக்கு பகுதி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ 2 கிளாத்தும் சேர்ந்த மாதிரி சுற்றி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. இப்போ ஃப்ரண்டில் டாட் எல்லாமே பிடிச்சி அந்த ஓப்பன் பகுதி எல்லாமே தைச்சதுக்கப்புறம் நம்ம நெக்குக்கு பைப்பிங் பண்ணணும். இப்போ 2 சைட்லேயுமே ஃப்ரண்ட்டில் எல்லாமே நான் தைச்சி முடித்தாச்சு. பட்டியெல்லாம் அந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி தைச்சிருக்கிறேன். இப்போ இது கோல்டு கலர் கிளாத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி கிராஸில் ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இது 1 இன்ச் அளவு கிராஸ் பீஸோட அகலம் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். 1 இன்ச்சே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம இது தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக ரொம்ப 1/2 இன்ச்செலாம் நம்ம கட் பண்ணிவிட்டு தைச்சோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு வசதியாக இருக்காது. 1 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுங்க. ஃப்ரண்ட்டில் இருந்தே நெக்கு பகுதிக்கு இந்த கிராஸ் பீஸ் நீளம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துடலாம். இது நான் ஒரே பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லே ஜாயிண்ட் போட்டு நெக்கு பகுதிக்கு பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிருங்க. 1 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது மடித்து தைக்காமல் அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்க போகிறோம். இது லைனிங் கிளாத் பக்கமாக எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்கு பகுதியிலேருந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக ஒரு லைன் போடுறேன். 1/4 இன்ச்சிலேருந்து பாதி அளவு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நெக்குக்கு வெளிப்பக்கம் ஒரு லைன் போட்டுட்டு இந்த லைனில் நம்ம ஜாயிண்ட் ஆக்க போகிறோம். இப்போ இது மேல் பக்கம் அப்படி மேலே இருக்கிற மாதிரி வச்சு அடிப்பக்கமாக மடிச்சிருக்கிறேன் இந்த கிராஸ் பீஸை. இப்போ லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறேன். நெக்கு பகுதியில் கொஞ்சமாக அந்த கிராஸ் பீஸ் தெரிகிற மாதிரி நம்ம நெக்கை சுற்றி லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். அந்த லைன் போட்டிருக்கிற அளவு ரொம்ப சின்ன அளவாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு தைச்சோம் அப்படின்னா நெக்கை சுற்றி ஒரே அளவுக்கு தைக்க முடியும். முடிக்கும்போதும் அடிப்பக்கமாக அப்படியே மடித்து விட்டுட்டு முடிச்சிருங்க. இப்போ இந்த பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ திருப்பி பார்க்கலாம். இது அப்படியே ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். மடித்து கொடுக்காம அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம். இப்போ நம்ம தைச்சிருக்கிற பகுதியில் அப்படியே திருப்பி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம திருப்பி தைக்கும்போது நம்ம தேய்ச்சி விட்டுருக்கிற பகுதி அப்படியே நமக்கு மடிஞ்சு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுருக்கோம் பாருங்கள். அப்படியே வெளிப்பக்கமாக அந்த கிளாத்தை அப்படியே இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கணும். ஃபஸ்ட்டில் நாம் தைச்சது ஒரு லைன் போட்டிருந்தோம். அந்த லைனில் ஜாயிண்ட் ஆக்குனது. இப்போ அந்த கிராஸ் பீஸை வெளிப்பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறேன். நல்லா ஒவ்வொரு தடவையும் தைக்கும்போது கொஞ்சம் பகுதிக்கு அந்த மாதிரி வெளிப்பக்கம் இழுத்து விட்டுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிருங்க. இப்போ நெக்கோட அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா உள்பக்கம் தெரியுது பாருங்கள். அந்த கிராஸ் பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து தான். அதுக்காக இந்த அளவுக்கு கம்மியாக வச்சுட்டு தைக்க முடியாது. அதனால் 1 இன்ச் அளவு அகலம் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி தைச்சிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ திருப்பி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த பைப்பிங் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக அந்த இருக்குது. வெளிப்பக்கம் நல்லா அப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த 1/4 இன்ச் அளவு
ஜாயிண்ட் ஆகிருக்கும், 4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்குது. இப்போ இது கிராஸ் பீஸ், இது சாரியோட கலரில் பாலி காட்டன் கிளாத். நம்ம எப்போதும் பைப்பிங் பண்ணுறதுக்காக மடித்து தைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நெக்கோட நீளத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், மடித்து தைச்சிருக்கிறேன். மடிச்சிருக்கிற பகுதி அடிப்பக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ திரும்பவும் லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு அந்த எண்டில் கொஞ்சமாக இப்படி மடித்து விட்டுருங்க, அடிப்பக்கமாக மடிக்கணும். மடிச்சுட்டு நம்ம எப்போதும் பைப்பிங் நார்மல் பைப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கிராஸ் பீஸ் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ பைப்பிங் பண்ணுறதுக்கு இப்போது பாலி காட்டன் கிளாத்து தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் ப்ளவுஸோட கிளாத்து வந்து என்ன மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த கிளாத்தில் நீங்கள் பைப்பிங் பண்ணுங்கள். இப்போ எல்லா பக்கமுமே ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு, பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி அடிப்பக்கமாக நம்ம மடித்து தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த கோல்டு கலர் கிளாத்தை பாருங்கள், நல்லா ப்ளவுஸோட ஜாயிண்ட் ஆகி இருக்குது. ஒரு 4 இன்ச்சுக்கும் கம்மியாக நம்ம வச்சு நம்ம திருப்பி தைச்சோம் பாருங்கள், அந்த பகுதி அப்படியே ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதில் தையல் லைனும் தெரியாமல் இருக்கும். இப்போ இதை அடிப்பக்கமாக திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு வெளிப்பக்கம் நமக்கு அதில் கோல்டு கலர் கிளாத் நான் வச்சுருக்கிறதுனால சேம் கலர்லேயே நம்ம த்ரெட் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த தையல் லைன் நமக்கு வெளிப்பக்கம் தெரியாது. இப்போ இந்த பிங்க் கலர் பைப்பிங் பண்ணுறதுக்கு வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குறேன். தையல் லைன் கோல்டு கலர் கிளாத்துக்கு மேலே படுற மாதிரி இந்த நெக்கோட எட்ஜில் அந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம், இப்போது பண்ணுற பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக தையல் லைன் பண்ணுற மாதிரி ஜாயிண்ட் ஆக்குறேன். இந்த பைப்பிங்க்கு அந்த எண்டில் நம்ம தைக்கும்போது அந்த தையல் லைன் வெளிப்பக்கம் தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக இந்த மாதிரி அடிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஆனால் ஈஸியாக நமக்கு அந்த நார்மல் பைப்பிங் பண்ணுற மாதிரி தான் இப்போ ரெண்டாவதாக நம்ம பண்ணுறதும். அந்த பைப்பிங் ஈஸியாக நமக்கு அடிப்பக்கமாக திரும்பி கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போது 2 பைப்பிங் நமக்கு மெல்லிஸாக இருக்குது. இப்போது திருப்பி பார்க்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து கொஞ்சமாக இருக்குது. இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் இன்னொரு தையல் நம்ம தைக்கணும். இப்போ கோல்டு கலர் கிளாத் இருக்குது பாருங்கள், அதுக்கு வெளிப்பக்கம் தையல் விடுற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ ப்ளவுஸோட கலரில் த்ரெட் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ உள்பக்கம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ப்ளவுஸோட நல்லா ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம போடும்போது வெளிப்பக்கம் அந்த கிராஸ் பீஸ் நமக்கு வராது. இப்போ நெக்கு ஃபுல்லாக பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி தச்சு முடித்தாச்சு. பாருங்கள், ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ சாரீ கலரில் ஒரு பைப்பிங்கும் அப்புறம் பார்டர் கலரில் ஒரு பைப்பிங், அந்த மாதிரி உங்கள் சாரியில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 2 கலர் எடுத்து இந்த மாதிரி டபுள் பைப்பிங் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஆனால் இது பார்க்கும்போது இது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, நம்மளால் முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள மெத்தடில் தான் இதை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு வீடியோன்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.